بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا ومولانا محمد النبي الكريم، وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فما لنا من شافعين ولا صديق حميم. صدق الله العظيم. الحمد لله، له الحمد في الأولى والآخرة، بفضله وكرمه نلتقي بكم هذه الليلة المباركة في اللقاء السابع، أظن في اللقاء السابع من برنامج صحبة القرآن الكريم، حيث لم نستطع أن نلتقي في الأسابيع السابقة للظروف الطارئة، وكذلك لسبب الفيضانات التي حدثت في دولتنا سريلانكا حاليا. وكذلك إني سمعت أن بعض من المشاركات أيضا قد تأثرن بهذه الفيضانات، وأنا كذلك من المتأثرين بها، والله المستعان. அதாவது அல்லாஹ்வுடைய உதவியால் இன்றைக்கு 7வது லிக்கால நாங்க சந்திக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2 மாதம், ஹவாலை பாத ஷஹ்ரைன் அதுன்னு 10ஆம் திகதி தான் கடைசி எங்களோட அமர்வுகளை நாங்கள் சந்திச்சோம்னு நினைக்கிறோம். ஹிராய்க்கு பின்னால சில துரூஃப்கள், இக்கட்டான துரூஃப்கள், அதே போல இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த அனர்த்தங்கள், நான் கேள்விப்பட்ட நீங்க முஷாரிக்காத்துகள்ல இதுல இந்த மனசா இல்மியால இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல கலந்து கொள்ளக்கூடிய படிக்கக்கூடிய தாலிபாத்துகள் பலரும் இந்த ஃபைதானாத் என்றது வெள்ளம், அதுல அல் ஹதீஸ இப்ப அதாவது ரீசன்ட்லி இப்ப கடைசியாக நடந்த இந்த வெள்ளத்துல அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தஅஸ்ஸர என்றது பாதிக்கப்படுறது, அதால அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள். அன கதாலிக் மினல் முத்தஅஸ்ஸிரீன பிஹா, நானும் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தான் அரபுல சொன்னேன். அல்லாஹுல் முஸ்தஆன். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வே உதவி செய்யக்கூடியவன். நாங்கள் அல்லாஹ்விடத்துல உதவி தேடணும். அலைனா நஸ்பிர வ அன் நுமின பிகதாஇல்லாஹி வ கத்ரிஹி, அல்லாஹ்வுடைய அந்த கலா கதரை நாங்க பொருந்தி கொள்ளணும், பொறுமையாக இந்த கட்டத்தில் ஈக்கணும். ஹைரிஹி வ ஷர்ரிஹி, நாங்கள் சின்ன வயசுல இருந்து குன்னா நுமின் பிகதாஇல்லாஹி வ கத்ரிஹி, யானி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா. இங்க பாதிக்கப்பட்ட தாலிபாத்துகள் மாணவிகள் ஈக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு ஆறுதலை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் எங்களை பாடத்துள்ளுக்கு வருவோம். அதனால அல்ஹம்துலில்லாஹ், எதுவாக இருந்தாலும் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தரக்கூடியது அவனுடைய கதா கதர்ல இருந்து வரக்கூடிய அம்சங்கள் தான், நலவோ நஷ்டமோ. அல் ஈமான் பில் கதாஇ வல் கத்ரிஹி கைரிஹி வ ஷர்ரிஹி ஹுவ ருக்னுன் அஸாஸி மின் அர்கானில் ஈமான் கமா தஅல்லம்னா முந்து சிகர் கமா குன்னா நதஅல்லம் முந்து சிகர். நாங்கள் சின்ன வயசுல இருந்து, நாங்க பள்ளிக்கூடத்திலிருந்து படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் நாங்க கலா கதர ஈமான், அர்கானுல் ஈமான்ல ஒரு அம்சம், மிக பிரதானமான ஒரு அம்சம். அதே போல நாங்க இதுல பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு துமானீனத் ஃபில் கல்ப், எங்களுடைய உள்ளத்துல அமைதிய ஆறுதல நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அதே போல யுஸாபு அலைஹில் முஸ்லிம் அலா ஸபர், ஒரு முஸ்லிம் பொறுமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு கூலி கொடுக்கப்படும் என்பது தான் குர்ஆன், ஹதீஸ், சுன்னா எங்களுக்கு சொல்லி தரக்கூடியது. அது மட்டுமல்ல, இந்த பொறுமையோட யர்புத்துல் இன்சான பி காலிகிஹி அஸ்ஸ வஜல், இந்த பொறுமையாக இருக்கிற காலமெல்லாம் ஒரு மனிதன் அல்லாஹ்வோட தொடர்பு படுத்தும். அது மட்டுமல்ல, அந்த பொறுமையில நாங்க பலவீட்டு என்று சொன்ன எந்த நிலைமைகளாக இருந்தாலும் யஜஅலுல் இன்சான யதகப்பல் அஸ்ஸர்ரா வத்தர்ரா பிர்ரிதா வத்தவக்குல், அதாவது நாங்க பொறுமையாக இருக்கிற அளவுக்கு சர்ரா தர்ரா, நலவோ நஷ்டமோ, கெடுதியோ நலவோ சந்தோஷமோ
இன்பம் துன்பம் எல்லா விஷயங்கள்லையும் பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்துல நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மென்மேலும் நானும் அந்த பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து தான் மற்றவர்களுக்கு மாறுதல் சொல்கிறேன். அதனால முதலாவது இந்த இன்சிடென்ட், இந்த வெள்ளம் வந்துட்டு வீடு ஃபுல்லாக வந்துட்டு என்ற சொல்ல நேரத்துல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட உதவியால முதலாவது இந்த விஷயங்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்த பல விஷயங்கள் தான் உண்மையில என்ற திகன்ல என்ற உள்ளத்திலையும் ஓடிக்கொண்டு இருந்துச்சு. முதலாவது சொன்னது வார்த்தை கத்தர் அல்லாஹு மாஷா ஃபஅல். அல்லாஹ் இதை நாடுறானோ அதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா செய்வான். அதனால துன்யா என்பது அற்பமானது. நாங்க எப்போ ஒரு நாள் உலகத்துக்கு நாங்க வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா يقول في القرآن الكريم يذكرنا يعني في هذا المحل லா தஅலமூன ஷைஆ. நாங்க உலகத்துல பிறக்கக்கூடிய நேரத்துல நாங்க எதையும் அறியாம, எங்களுக்கு எது உண்மையில நாங்க ஆடை இல்லாம வந்தோம், யாரு உம்மா யாரு வாப்பா, நாங்க எந்த நாட்டுல பிறந்திருக்கிறோம், எந்த இடத்துல பிறந்திருக்கிறோம், யாருக்கு பிறந்திருக்கிறோம், எங்களோட பேர் என்ன, சாப்பிட கூட தெரியாம நாங்க பிறந்தோம், ஒன்றும் இல்லாம உலகத்துக்கு வந்தோம். அல்லாஹு தாலா பல விஷயங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறான். பல கட்டங்கள் அத சோதனைக்காக எடுப்பான். அப்ப இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா எங்களுடைய ஈமான சபர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செக் பண்றான். அதனால எடுத்த ரப்புக்கு அதை விட சிறந்ததையும் எங்களுக்கு என்ன செய்வான், ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தருவான். இதனால நாங்க எப்பொழுதுமே கத்தர் அல்லாஹு மா ஷா ஃபஅல், இந்த உக்கோய் மாலா நுஹிப் அலைனா அன் நذكر وندعو அன் நذكر அன் நகூல கத்தர் அல்லாஹு வ மா ஷா ஃபஅல். அல்லாஹ் எதை தக்தீர் நிர்ணயிச்சானோ, வமா ஷா எதை நாடுறானோ ஃபஅல் அதைத்தான் செய்வான். அவர் ரப்புடைய பிமஷியத்தில்லா, அல்லாஹ்வுடைய அந்த மஷியத் கொண்டு அவனுடைய நாட்டத்தை கொண்டு தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. அதனால இந்த உக்கோய் மாலா நுஹிப் எங்களுக்கு நாங்க விரும்பினது தான் உலகத்துல நடக்கணும் என்றது அல்ல, விரும்பாத எத்தனையோ விஷயங்கள் நடக்கலாம். அதனால அலைனா நூக்கின அன்னமா சாபனா, எங்களுக்கு ஏற்படுற எல்லாமே நாங்க உறுதி கொள்ளணும். லம் யகுன் லியுக்தியனா, எங்களைய தவறான பாதைக்கு கொண்டு போறதுக்கு இல்ல. மாலாஹா கமா யகுலுல்லாஹு தஆலா வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. உலகத்துல எந்த சோதனைகள் அல்லாஹ் தஆலா இறக்கிறதாக இருந்தாலும் இல்லா தஹ்வீஃபா, மக்கள் அல்லாஹ்வை பயப்படணும். வயர்ஜிஉ இலல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் மீள வேண்டும். அதனால நாங்க ஒரு நாளும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மாதிரா, நான் இந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு போறேன். ஃபரீகான் இந்தல் மஸாயிப், இந்த முசீபத்துகள், இந்த இன்சாலில், இந்த நுசூலில் மஸாயிபி வல் ஃபிதனி வல் பலாயா வல் மிஹன் வஷதாயித், இவைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மானி முத்தகாரிபா, கிட்டத்தட்ட அல்ஃபால் முத்தகாரிபா ததுல் அலா நஃப்ஸில் மானா. அதாவது இவைகள் எல்லாமே, இந்த அல்ஃபால்கள் எல்லாமே ஒரே கருத்தை சொல்லக்கூடியது. மஸாயிப், பலாயா, மிஹன், ஷதாயித், ஃபிதன், இவைகள் எல்லாமே முசீபத்துகள், சோதனைகள், கஷ்டங்கள் என்பதை அரபுல குறிக்கும். இப்படி வரக்கூடிய நேரத்துல அல்லாஹு தாலா இரண்டு விதமான கூட்டங்களை குர்ஆன்ல சொல்றான். இரண்டு விதமான கூட்டங்களை குர்ஆன்ல சொல்றான். அது முதலாவது கூட்டம் சூரத்துல் ஹஜ்ல 11வது வசனம், 11வது ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்றான், இந்த பிரச்சனைகள் சோதனைகள் அல்லாஹ் தஆலா உலகத்துல இறக்கக்கூடிய நேரத்துல ஒமினன் நாஸ், மக்கள்ல ஒரு கூட்டம் மீக்கிறாங்க, மையஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், மையஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின். ஹர்ஃப் என்று சொன்னா சாதாரணமாக எங்களுக்கு அரபுல தெரியும், ஹர்ஃப் என்றா நாங்க என்ன சொல்லுவோம், லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நான் இதுக்கு முன்னாலேயும் பல தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன், இந்த அஹ்மியத்துல் லுகத்தில் அரபியா, லுகா அரபியாவுடைய அந்த ஆலம் உமுக், அதே போல அதனுடைய முக்கியத்துவம். சுப்ஹானல்லாஹ், இந்த இடத்துல நாங்க வெளிரங்கமாக எங்களுக்கு தெரிஞ்ச அரபை வச்சு இந்த சூரத்துல் ஹஜ்ல வரக்கூடிய 11வது வசனத்துல நாங்க அலா ஹர்ஃபின், லெட்டர் என்று சொல்றானே, என்ன கருத்துங்கள, லெட்டரா ஹர்ஃப் என்ன எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த இடத்துல லெட்டர் அல்ல, ஹர்ஃப் என்ற ஷக், சந்தேகம். அது மட்டுமல்ல, இன்னொரு கருத்து கலக், தடுமாற்றம், தஸல்ஸுல் ஃபித்தீன், அதே போல தஸல்ஸுல் ஃபித்தீன், தீன்ல உறுதி இல்லாத நிலைமை, ஆட்டம் காண்றது. இப்படித்தான் ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த கூட்டம் என்ன செய்வாங்கன்னா, இப்படித்தான் நல்லா வணங்குவாங்க. எப்படி வணங்குவாங்கன்னா, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, இவரு ஒரு மலைக்கு மேலே இருக்கிறாரு, உச்சியில பெரிய ஒரு காத்து பட்டுட்டு
இப்ப என்ன செஞ்சிடுவார்? யஸ்குத் மினல் ஜபல், என்ன செய்வாரு? அந்த மலையில இருந்து விழுந்துடுவாரு. இப்படித்தான் அல்லாஹ் வணங்குற உறுதி இல்ல. அப்ப இந்த ஹர்ஃப் என்றது தரத்துத், ஷக், கலக், தசல்சுல் இப்படியான பல கருத்துக்களை கொண்டதுதான் இந்த அரபுடைய சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த லுகா அரபியோடைய ஆழத்தை அல்லாஹ் தாலா இந்த இடத்துல விளங்கப்படுத்துறதோட அந்த கூட்டத்தை பத்தியும் விளங்கப்படுத்துறான். தொடர்ந்து அல்லாஹ் தாலா சொல்றான், ஃபஇன் அஸாபஹு கைருன், அல்லாஹ் தாலா அள்ளி அள்ளி கொடுத்துட்டா, சொத்து செல்வம் இவர் விரும்புறதெல்லாம் வாழ்க்கையில் இவருக்கு கிடைச்சிட்டு சொன்னா இப்ப அன்னபிஹி, அல்லாஹ் புகழுவாரு, தொழுவாரு, இன்னும் தொழுவாரு, சதக்கா செய்வாரு, ஜக்காத்தை கொடுப்பாரு, ரப்புடைய பாதையில என்ன செய்வாரு? வேண்டியதை செய்வாரு. எப்ப? அசாபஹு கைர், நலவு நடந்தா மட்டும் தான். வைன் அசாபத்துஹு ஃபித்னா, வைன் அசாபத்துஹு ஃபித்னா, அப்படி என்ன அல்லாஹ் ஒரு முசீபத், இந்த ஃபித்னாக்கு இந்த இடத்துல அல் முசீபா, அசாபத்துல் ஃபித்னா ஒரு முசீபத் ஏற்பட்டுட்டு சொன்ன, ஒரு சோதனை ஏற்பட்டுட்டு, இன்கலப அலா வஜிஹிஹி, இன்கலப அலா வஜிஹிஹி, இன்கலப அலா வஜிஹி என்று சொன்னா இர்தத்த வ ரஜா நிபாதத்திஹி, தொழுகை இல்லாம பேய்த்திடும், திக்ர் இல்லாம பேய்த்திடும், வாழ்க்கையில அவருடைய அமல்கள் முதலாவது ஆரம்ப கட்டமே அமல்கள் இல்லாம பேய்த்திடும் இவரோட வாழ்க்கையில. அது மட்டுமல்ல, ரப்பேச ஆரம்பிப்பாரு. சிலவங்க முர்த்தத்தா கூட போவாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, முர்த்தத்தா கூட பேய்த்திடுவாங்க. அல்லாஹ் காப்பாத்தணும், வல்இயாது பில்லாஹ். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் எப்படின்னா, இப்படியான மக்கள் ரப்ப ஷக்கோட, தரத்துதோட, தசல்சுலோட, கலக்கோட என்னை இப்படி வணங்கக்கூடிய மக்கள் யார் என்று சொன்னால், ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা, இவங்க உலகத்திலையும் நஷ்டம், நாளைக்கு மறுமையிலையும் இவங்களுக்கு எந்தவித நலவும் கிடைக்க போறதில்லை. அதனால நாங்க ரப்ப வணங்கக்கூடிய நேரத்துல ஈமான் பில் ஈமானி ஒல் யகீனி ஒத் தவக்குலி, எதுவாக இருந்தாலும் எந்த நிலைமை வந்தாலும் ரப்ப. இன்றைக்கு உலகத்துல உங்களுக்கு தெரியும், அஃதலுல் ஹல்க், படைப்பினங்கள்லே சிறந்த படைப்பு ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏனைய நபிமார்களை விட அல்லாஹ் தஆலா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஷரஃபுல் முஸ்தபா அபூ சஅத் அன்-நைசாபூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷரஃபுல் முஸ்தபா என்ற ஒரு கிதாப் ஒன்று எழுதிக்கிறாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள், கண்ணியங்கள் என்ற ஒரு கிதாபு இதுக்கு முன்னாலே ஞாபகப்படுத்தி இருக்கலாம். கமா அதுன்னு ஞாபகப்படுத்திக்கலாம் அந்த கிதாபை பத்தி. இதுல எழுதுறாங்க உலகத்துல தோன்றின நபிமார்கள்ல எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்காத பிரத்யேகமான 60 சிறப்பை எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறான். யாருக்கும் கிடைச்சில்ல, வேற எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தில்ல. அப்படியான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட உலகத்துல சோதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு இத்தஹமூஹு பில் ஜுனூனி, அவங்கள பைத்தியக்காரன், சூனியக்காரன், கஸ்ஸாப், காதிப், சாஹிர், சூனியக்காரன் என்னென்னெல்லாம் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, ஹாவில் முஷ்ரிக் கான யுஹாவில் முஷ்ரிக்குனா யக்துலூஹு, முஷ்ரிக்கீன்கள் அவங்கள கொலை செய்ய பார்த்தாங்க. அது மாதிரி யூதர்கள் 4 தடவை கொல்ல பார்த்திக்கிறாங்க. இப்படி பல கட்டங்கள். அது மட்டுமல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 7 பிள்ளைகள்ல 6 பிள்ளைகள் அவங்களுடைய ஹயாத்தோடைய கொள்ளே வஃபாத். அவங்களோட ஹயாத்துல இப்ப எங்களோட பிள்ளைகள் மௌத்தா போகக்குள்ள எவ்வளவு ஒரு கவலை, எவ்வளவு ஒரு கஷ்டம், தாங்கிக் கொள்ள இல்லாத ஒரு நிலைமை, இப்படி எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 6 பிள்ளைகள் ஹயாத்தோடைய கொள்ளே வஃபாத் ஆயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தவிர அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தா போய் 6 மாசத்துல அவங்க வஃபாத்தா போயிட்டாங்க. அப்ப இது எல்லாமே சோதனை. அப்ப ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ் தஆலா இவ்வளவு சோதிச்சான் என்று சொன்னா நாங்க யாரு? அப்ப எங்களை உங்களே அல்லாஹ் தஆலா சோதிக்கக்கூடிய நேரத்தில் நாங்க பொறுமையாக இருக்கணும். எங்களை விட சிறந்தவனை நபிமார்களுடைய இமாமுல் அம்பியா, நபிமார்களுக்கு இமாமத் செஞ்ச அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ் தஆலா சோதிக்கிறதாக இருந்தால் நீங்கள் யார் அல்லாஹ்விடத்துல? அதனால நாங்க அல்லாஹ்விடத்துல அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும், தௌபா செய்யறதோட இந்த நிலைமையை பொருந்தி கொள்றதோட இரண்டாவது கூட்டம், முதலாவது கூட்டத்தை நான் சூரத்துல் ஹஜ்ல 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துறத போல இரண்டாவது கூட்டம் சோதனைகள், கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல அவர்கள் அல்லாஹு தஆலா புகழ்றான். அந்த ஃபரீக்குத்தானி யாரு? மன்ஹும், அவங்க தான் வலனபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு ஒரு கூட்டத்தை சோதிப்போம், வல்ஜூ, பசியை கொண்டு, வனக்ஸிம் மினல் அம்வால், பொருட்கள்ல சேதங்கள் ஏற்படும், வல் அன்ஃபுஸ், உயிர் சேதம் ஏற்படும், வஸ்ஸமராத், வியாபாரத்துல காய் வகைகள்ல, கனிகள்ல, பழங்கள்ல இவர் விதைச்சிப்பாரு, அது நாசமா பேத்திக்கும். இதை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். ஒபஷிரி சாபிரீன்,
பொறுமையாளர்கள் எது வந்தாலும் அவர்களுடைய முகத்துல மாற்றம் வராது. நலவோ நஷ்டமோ ரப்பிட எடுத்து, அதான் அஜபல்லி அம்ரில் முஃமின் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முஃமினுடைய விஷயமே ஆச்சரியம். ஏன் ஆச்சரியம் என்றா, அவருக்கு அல்லாஹு தாலா அள்ளி கொடுத்தா ஷக்கர, அல்லாஹ்க்கு சுக்கூர் செய்வாங்க. எடுத்துட்டேன்னு சொன்னா, பறிச்சு எடுத்துட்டேன்னு சொன்னா, அல்லாஹ் கலட்டி எடுத்துட்டேன்னு சொன்னா சபர, பொறுமை இருந்துட்டுவாங்க. அவங்களோட வாழ்க்கையே ஆச்சரியமானது தான். அதனால எப்படியான முஃமின்கள் அல்லாஹு தாலா நம்மை ஆக்கணும். இதே போல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி கட்டத்துல பொறுமையாளர்களோட என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லதீன் இதா அஸாபத், சூரத்துல் பக்ரால வரக்கூடிய 155வது வசனம். 155வது வசனம். இதுல இவங்களை பத்தி அல்லாஹ் எப்படி புகழ்ந்து பேசுறான் என்று சொன்னா, இவங்களோட வாயில முதலாவது வரக்கூடிய வார்த்தை, எந்த சோதனை வந்தாலும் அல்லதீன் இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனின் பக்கமே மீளக்கூடியவர்கள். அப்ப நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்றா எல்லாமே அல்லாஹ் தந்தது தான், ரப்பு தந்தது தான், ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு எமக்கு தந்தது தான். வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்க போகக்குள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பக்கம் நாங்க போகணும். இது மௌத்தா போனா மட்டும் ஓதக்கூடிய துவா அல்ல. மாறாக ஒரு முசீபத், அதாவது ஒரு அல்பலாயா வல் மிஹன் வல் எந்த கட்டத்திலையும் சோதனை ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய நேரத்துல இந்த துவாவை ஓதுறதோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு துவாவையும் சொல்லி தந்தாங்க. அதனால அந்த காலில் முள்ளு குத்தினாலும் சரி, நாங்க ஓத வேண்டிய துவாக்களை குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக எங்களுக்கு சொல்லி தருது. அதுல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்கன்னா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான், மா மின் முஸ்லிமின் துஸீபுஹு முஸீபா. ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனையில அவர் என்ன சொல்றாருண்டா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஜுர்னி அல்லது அல்லாஹும்ம ஆஜிர்னி ஃபீ முஸீபதி. எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில எனக்கு கூலியத்தா, நான் பொருந்தி கொள்றேன் யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில எனக்கு கூலிய தந்துரு. வஹ்லுஃப் லீ அல்லது வ அஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா. இரண்டு மாதிரி ரிவாயத்துகள் வந்திருக்கு. வ அஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா, இழந்ததை விட யா அல்லாஹ் எனக்கு சிறந்தது தா என்று சொன்னால், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா அஹ்லஃபல்லாஹு லஹு கைரம் மின்ஹா. இவர் எதை இழந்தாரோ, ஒன்றிகி ஆஜரஹுல்லாஹு ஃபீ முஸீபத்திஹி, இவர் இழந்ததுல அல்லாஹு தாலா இவருக்கு கூலிய, பரிபூர்ண கூலிய கொடுப்பான். என் பொறுமை ஐக்கிறாரே, அல்லாட கதிர, அதாவது அல்லாஹ்வுடைய கல்லா கதிர பொருந்தி கொண்டிருக்கிற சுட்டி அல்லாஹு தாலா அவருக்கு அதுக்கு கூலிய கொடுப்பான். அது மட்டுமல்ல, அஹ்லஃப லஹு இல்லா அஹ்லஃபல்லாஹு லஹு கைரம் மின்ஹா, அல்லாஹு தாலா இழந்ததை விட சிறந்தது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவியா தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களோட வாழ்க்கையில ஒரு சோதனை வந்துச்சு. என்ன சோதனை? இவர்களுடைய கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத்தா போனாங்க. போன நேரத்துல இது ஒரு பெரிய ஒரு சோதனை. ஒரு நல்ல கணவராக வாழ்ந்து மரணிச்சவர் தான் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வஃபாத்தா போனதோட சொன்னாங்க, இந்த துவா நினைவு வருது. யாருக்கு? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஹதீஸ அறிவிக்கக்கூடிய அதே ராவியா, அதே அறிவிப்பாளராக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஓதுறாங்க. இந்த துவா ஓதிட்டு மனசுள்ளக்கால சொல்லிக் கொள்றாங்க, ஐயுல் முஸ்லிமீன கைரும் மின் அபி சலமா. இந்த ஹதீஸுடைய கருத்தே இழந்ததை விட சிறந்தது கிடைக்குமே, இழந்ததை விட சிறந்தது கிடைக்குமே. அப்பையும் இவங்க உள்ளத்துல சொல்லிக் கொள்றாங்க, அபூ சலமாவை விட சிறந்த ஒரு கணவரை அல்லாஹ் தருவானா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிக் கொள்றாங்க. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களல்ல, உலகத்துக்கே தரை சிறந்த தலைவரான அஃதலுல் ஹல்க், அல்லாஹு தாலா படைத்த சிறந்த படைப்பான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தாலா இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜௌஜன், கணவராக அல்லாஹ் அதுக்கு பின்னால சூஸ் பண்ணினான். அவங்களுக்கு அல்லாஹு தாலா திருமணம் செஞ்சு வச்சான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான ஒரு பாக்கியத்தை இவங்களுக்கு கொடுத்தான். அப்ப இவங்களுடைய அந்த துவாட பவர் தவக்குல் அலை. அதனால நாங்க தவக்குலோட, நாங்க நம்பிக்கையோட, அல்லாஹ்விடத்துல பொறுமையோட இந்த துவாவை நாங்க ஓதிக்கொள்ளுங்க, துவாவை படிச்சு கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. எந்த முசீபத், எந்த பலாய் வந்தாலும், எந்த
கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் இந்த துவாவை பொறுமையோட நாங்க ஓதிக்கொள்ளணும். அல்லாஹ் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால அஸ்அலுல்லாஹ் தஆலா யுவஃபிக்னா ஜமீஅன் லிமா யுஹிப்பு வ யர்லா அதத மா யுஹிப்பு வ யர்லா கைர். இப்போ நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களோட பாடத்துக்கு போவோம். நான் இதுக்கு முன்னாலேயும் மறுபடியும் ஒரு நீண்ட இடைவெளி என்றதுனால நான் அந்த இந்த இவ்வளவு காலம் நாங்க படிச்ச அந்த பாடத்துடைய ஒரு குலாசாவை இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு மேலோட்டமா சில விஷயங்களை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் டீப்பாக மேலஸ் போயில் காது இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய கிழமையிலிருந்து எங்களுடைய பாடத்தை தொடரலாம் நினைக்கிறேன். அதனால எங்களுடைய தலைப்பு தான் சுஹ்பத்துல் குர்ஆனில் கரீம், குர்ஆனுடனான தோழமை. நான் அடிக்கடி பல முறை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். இந்த தோழமை என்பது இந்த மௌது இரண்டு பகுதிகள். அல் கிஸ்முல் அவ்வல் الصحبة தோழமை والقسم الثاني القرآن الكريم ولكن مع ذلك نحن ما زلنا في الشطر الأول في القسم الأول. நாங்கள் இன்னமும் முதலாவது பகுதியில தனிக்கிறோம் சுஹ்பத். அதுல நாங்க சுஹ்பத் என்பது லுகத்தன் மொழியியல் ரீதியாகவும் அதே போல் இஸ்திலாஹன் கலை சொல்சார் ரீதியாகவும் நாங்க படிச்சோம். மூணாவது அம்சம் தான் நதாயிரு சுஹ்பா ஃபில் குர்ஆனில் கரீம். அப்ப நதாயிரு சுஹ்பா அதாவது இந்த சுஹ்பத்துக்கு கீழே 3 விஷயங்கள். அதுல முதலாவது விஷயம் லுகத்தன், இரண்டாவது இஸ்திலாஹன், மூணாவது நதாயிரு சுஹ்பா ஃபில் குர்ஆனில் கரீம். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இந்த தோழமை சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயங்கள், தோழமை சம்பந்தமான குர்ஆனுடைய கண்ணோட்டங்கள். அதுல 3 பகுதி இருக்கிறதையும் நான் ஞாபகப்படுத்தினேன். அதுல அல்ஃபாலு சுஹ்பா அல்வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம், அதே போல அன்வா சுஹ்பா அல்வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம், மஆனி சுஹ்பா அல்வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம். சொற்கள், சுஹ்பத்தோடு சம்பந்தப்படக்கூடிய சொற்களும் சுஹ்பத்துடைய வகைகள், குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய சுஹ்பத்துடைய வகைகளும் குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய சுஹ்பத்துடைய கருத்துகளும். இது 3 பகுதிகள். அதுல நாங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி கடந்த 6 அமர்வுகள்ல இந்த 8 அல்ஃபாதுகள், முதலாவது அல்ஃபாது சுஹ்பா அல்வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம், சுஹ்பத்தோடு சம்பந்தப்படக்கூடிய 8 அல்ஃபால்களை சொற்களை நாங்க படிச்சோம் அல்ஹம்துலில்லாஹ். அதுல ஒன்று தான் அல் அஹ் சகோதரன், அதே போல அல் ஹவாரியூன் உதவி செய்யக்கூடிய தோழர்கள், ஹலீல் நேசர், அதே போல ரஃபீக் 4வது கூட்டாளி, 5வது சதீக் தோழன், 6வது கரீன் நண்பன், அந்நசீர் கரீன் கூட்டாளி, அந்நசீர் நண்பன், அல் வலி நேசர். அப்ப இவைகள் எல்லாமே இந்த 8 அல்ஃபால்களை நாங்க அல்ஹம்துலில்லாஹ் அந்த படிச்சோம். ஏதும் இதுல கேள்விகள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் பின்னால கேட்கலாம். அதுல இந்த அல் வலி சம்பந்தமாக கடைசியாக படிச்சோம். இந்த அல் வலி என்பது குர்ஆன்ல கிட்டத்தட்ட 8 விதமான கருத்துகள்ல சொல்லப்பட்டு அதையும் நாங்கள் பார்த்தோம். அதுல முதலாவது தான் அந்நாசிர், உதவியாளன். அதுல குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அல்லாஹ் வலியுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுடைய உதவியாளன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, உதவி செய்யக்கூடியவன். அதே போல ரப் என்ற கருத்துல 2வது ரப் என்ற கருத்துல வரும். 3வது வலத், பிள்ளை என்ற கருத்துல வரும். இந்த ஆயத்துக்களை நான் இதுக்கு முன்னால அந்த தர்ஸ்ல லிகால ஞாபகப்படுத்திக்கிறேன். அடுத்தது சாஹிப். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ஒரு மௌகி, அதாவது யூடியூப்ல எங்களோட அமர்வுகள் எல்லாமே தஸ்ஜீல் பண்ணிக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணப்பட்டு அதில் அப்லோட் பண்ணப்பட்டு. அதனால இன்ஷா அல்லாஹ் தேவையானவங்க அதுல போய் மிஸ் ஆகிற பாடங்களை உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். அதே போல சாஹிப் 4வது தோழன் என்ற கருத்துல வந்திக்கு. 5வது சனம், அதாவது சிலை என்ற கருத்துல வலி அந்த சொல் பாவிக்கப்பட்டிருக்குது. அதே போல 6வது கரீப் ஃபின் நஸப், அதாவது எங்களுடைய நெருங்கிய உறவுகள் என்ற கருத்திலையும் பாவிக்கப்பட்டு. 7வது வாரிஸ் என்ற கருத்துல, அதாவது அனந்தரக்காரர் என்ற கருத்துல பாவிக்கப்பட்டு. 8வது அதுஇயா ஃபின் நஸப். இதுல தான் அந்த ஒரு சந்தேகம் வந்திருக்குது. என்னென்று சொன்னால் உதுஊஹும் லிஆபாஇஹிம் என்ற ஒரு கருத்து. அதாவது இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் அதியா ஃபின் நஸப் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் 8வது கருத்து வந்து வமவாலிக்கும், அதாவது அடிமை என்ற ஒரு கருத்துல அல்லாஹ் தஆலா உதுஊஹும் லிஆபாஇஹிம்
ஹுவ அக்ஸது இன்தல்லாஹி ஃபஇல்லம் தஅலமு ஆபாஅஹும் ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீனி வ மவாலிக்கும். சூரத்துல் அஹ்ஸாப்ல வரக்கூடிய 5வது வசனம். இப்ப இந்த வசனம் சம்பந்தமாக பல சர்ச்சைகள், இது சம்பந்தமாக ஒரு சகோதரி பல கேள்விகளை, அதாவது எப்படி ஒரு பிள்ளைய வளர்க்கறது, இப்ப கல்யாணம் முடிச்சவங்களுக்கு பிள்ளைகள் இல்ல, இந்த இடத்துல எப்படி பால் கொடுக்கலாம், பால் வருமா வராதா, அல்லது இப்ப ஒரு பிள்ளைய நாங்க வளர்க்க தத்தெடுக்கிறதாக இருந்துன்னு சொன்னால் அந்த பிள்ளைய எப்படி எங்களுக்கு மஹரம்க்குரிய பிள்ளையாக மாத்துறது சம்பந்தமாக பல கேள்விகள் ஒரு சகோதரி கேட்டிருந்தா. இன்றைக்கு நேரம் போனதுனால இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு இதொண்டு ரஐயொண்டு நான் முன்னுக்கு வச்சுக்கிறேன்னு சொன்னா, ஒவ்வொரு பாடங்கள் முடியக்கூடிய நேரத்துல அந்தந்த நேரத்துல கேள்விகள் கேட்காம நீங்க நல்லா சிந்திச்சு, இந்த பாடத்தை நல்லா சிந்திச்சு தேவையான கேள்விகளை டெக்ஸ்ட் ரீதியாக நீங்க இதனுடைய அந்த முஷ்ரிஃப்க்கு அல்லது முலாஹிதாக்கு அல்லது இந்த முஷ்ரிஃபா இத பர்னாமிஜ்ட இந்த இதோட ஹெட்க்கு நீங்க இன்ஷா அல்லாஹ் அட்மின்க்கு சரி அனுப்பி வைங்க. ஒவ்வொரு அந்த பாடத்துடைய கேள்விகளும் அனுப்பப்பட்ட அதை நான் பார்த்து அதுல டீப்பான ஒரு பதில எதிர்வரக்கூடிய அமர்வுல அதை தெளிவுபடுத்திட்டு நாங்க பாடத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, சில கேள்விகள் கேட்டா சில கேள்விகளுக்குரிய பதில அந்த இடத்துல அந்த நேரம் போதாமையனால அவசரமாக சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைமை வாரதுனால அதை டீப்பாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த அமர்வுகள்ல பாக்குறது எல்லாத்துக்கும் பிரயோசனமாக ஈக்கும். இந்த அடிப்படையில பிரதானமான 3 கேள்விகள் கடந்த அமர்வுகள்ல கேட்கப்பட்டுச்சு. பிரதானமான 3 கேள்விகள். அதுல முதலாவது கேள்வி நான் சொன்னதை போல இந்த தத்தெடுக்கிறது சம்பந்தமாக கேட்கப்பட்டீங்க. அதுல பல வகைகள் இது இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்விக்குரிய பதில டீப்பா அதுல எப்படி ஒரு பிள்ளை எங்களுடைய மஹரமாக ஆக்கி கொள்ளலாம், எங்களுடைய ஒரு பிள்ளையாக, என் மனைவிக்கு மஹரமாக, அல்லது எனக்கு ஒரு பெண் பிள்ளையாக இருந்தா அவ எனக்கு மஹரமாக எப்படி மாறுறது அந்த சம்பந்தமாக இன்ஷால்லா டீப்பாக நெக்ஸ்ட் வீக் இன்ஷால்லா நான் ஆரம்பத்திலே அத டீப்பாக விளங்கப்படுதுன்னு இப்ப நேரம் போதாமையனால. அதனால அந்த கேள்வியோட சேர்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷனலா 2 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதாவது கடைசியாக பாடம் நடத்தி முடிச்ச உடனே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் மல் ஃபர்கு பைனல் ஹபீபி வல் ஹலீலி. மல் ஃபர்கு பைனல் ஹபீபி வல் ஹலீலி என்ற ஒரு கேள்வி. அதாவது ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன? இத நான் தேடி பார்க்கக்கூடிய நேரத்துல இன்னும் அதுதான் சொன்னேன். இப்ப ஒரு கேள்வி கேட்டேன்னா எனக்கு இன்னும் அதனுடைய பதில டீப்பாக சொல்லலாம். இப்னுல் கையும் ரஹிமஹுல்லா அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க இத. அதாவது ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்று சொன்னால் அவங்க தெளிவுபடுத்துறாங்க. எப்படின்னு சொன்னா, ஹலீல் என்பது அஹஸ்ஸு மினல் ஹபீப், ஹுல்லத் என்பது, அதாவது ஹலீல் என்பது மஹப்பத் ஹபீபை விட மிகவும் விசேஷமான ஒன்று. அப்படி என்று சொன்ன என்னை அதுக்கு டீப்பா லேசா சுருக்கமாக விளங்குறதாக இருந்தா ஹுல்லத்திக்கு தானே ததுல்லு அலா நிஹாயத்தில் மஹப்பதி. அல் ஹுல்லத்து அன்னல் ஹுல்லத அஹஸ்ஸு மினல் மஹப்ப, மஹப்பத்தை விட ஹுல்லத் அதாவது ஹலீல் என்றது மிகவும் விசேஷமானது, மஹப்பத்தை விட ஏற்றமானது, குறிப்பானது. எப்படி விசேஷமானது என்றா மஹப்பத்ல கூட இல்லாத ஒரு அம்சம் தான் ஹுல்லத் ஹலீல்லைக்கு. அது என்ன? ததுல்லு அலா நிஹாயத்தில் மஹப்பா, அதாவது டீப்பான நேசம். அதுக்கு அங்கெல்லாம் ஒன்றும் இல்ல, அதாவது ஃபுல்லாவே ஏண்டா. அதாவது சொல்றேன்னு சொன்னா இப்ப நான் சும்மா சாதாரண பேசக்குள்ள சொல்றேன், உசுரையும் தருவோம் ஏன்னா உயிரையும் தருவன் உங்களுக்காக. அப்படி யாரும் உயிரை கொடுக்க போறது இல்ல, உயிரையும் தருவன் அப்படின்னு சொல்றது தானே. அதுக்காக அல்ல, ஒரு மனிதன் பொறுமதியாக இருக்கக்கூடிய சொல்றது நான் நிஹாயத்துல் மஹப்பா அதுதான். அதாவது அதாவது ஸ்டேஜ், அதுக்காக ஒரு ஸ்டேஜ் ஒன்று இல்ல, டீப்பான ஸ்டேஜ் அதுதான். அவ்வளவு இறக்கம். அப்ப இந்த இது மனிதர்களோட அப்படி செய்ய இயலாது. இது யாருக்குரியது? நாங்க அல்லாவோட வரக்கூடிய நேசம். இதனாலதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹலீலாக நான் ஒருத்தரை சூஸ் பண்ண ஏழுமெண்டா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை எடுத்து, இப்ப நான் அவர் ஹலீல் அல்ல, அவரு
ஹலீல் அல்ல, மாறாக நான் அல்லாஹ்வுடைய ஹலீல், நான் அல்லாஹ்வுடைய ஹலீல். அப்ப என்ற நிஹாயத்துல் மஹப்ப, என்ற முழு அன்புமே அல்லாஹ்க்கு மட்டும்தான், அவனுக்குரியது மட்டும்தான். இப்ப ஹபீபின்ற நேசர் தான், ஆனா நிஹாயத்துல் மஹப்பாங்கள வராது. டீப்பான உசுர கொடுக்கிற அளவுக்கு நேசர் அல்ல, நேசர். அதனால ஹலீல் என்ற இடத்துல எந்த நேசர், ரஃபீக்கையும் வைக்கலா, அதே போல சாஹிபையும் வைக்கலா, வலியம் வைக்கல, வேற எந்த லஃப்லையும் வைக்கல. ஹலீலுடைய இடத்துல நல்ல ஹலீலாக எடுக்கிறதாக இருந்தால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தையை பொறுத்த வரையில ஹலீலாக அல்லாஹ் மாத்திரம் தான் எடுக்கலாம், அல்லாஹ்வை மாத்திரம் தான் எடுக்கலாம். அதனால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமான மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனா அவங்க அந்த ஹலீல்ட அந்த இதுல்லுக்க அஹில்லால சேர்க்கல, அதனால சேர்க்கல. காரணம் உண்மையான நேசம் நிஹாயத்துல் மஹப்பா யாருக்கு, அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் அதுதான். லாஸ்ட் ஸ்டேஜ் அதாவது நேசத்துல ஆக உச்சகட்டம் அவ்வளவுதான். அந்த உச்சகட்ட அன்பை கொடுக்கறதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அப்படியான அந்த நேசத்துக்கு சொல்றதுதான் ஹலீல். ஹுல்லத் என்பாங்க அரபுல. அந்த ஹுல்லத்துல அந்த மஸ்தர்ல இருந்து தான் ஹலீல் என்ற அந்த வேர்டு வந்திருக்குது. ஹைர், இது முதலாவது. இது அதே போல இன்னொன்று சொல்லுவாங்க, அன்னல் ஹுல்லத அர்ஃபஉ மினல் மஹப்பா, அதாவது மஹப்பத் என்பதை விட அர்ஃபஉ மிக ஏற்றமானது, உயர்வானது இது ஹலீல் என்பது. இப்படியான இதுவரை இமாம் நவவி ரஹிமஹுல்லா, அதே போல இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா போன்றவங்க இந்த ஹுல்லத்துக்கும் மஹப்பத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை பேசிக்கிறாங்க. அதனால இப்படியான விஷயங்கள் உண்மையிலே இப்படி ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இமாம்கள் எப்படி விளங்கப்படுத்திக்கிறாங்கன்றத அதாவது விளங்கக்கூடிய ஒரு அம்சமாயிக்குது. இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேட்ட கேள்வி இன்ஷா அல்லாஹ் இதை சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக் கொள்கிறேன். இரண்டாவது ஒரு சகோதரி கேட்ட கேள்விதான் ஒரு குர்ஆனுடைய வசனம் சம்பந்தமா, சூரத்துல் மாயிதால வரக்கூடிய 14வது வசனம் சம்பந்தமாக, வமினல் லதீன காலு இன்னா நசாரா, நாங்கள் நசாராக்கள் என்று சொன்னவர்கள், அஹத்னா மீசாகஹும் ஃபனசு ஹல்லம் மிம்மா ذுக்கிரு பிஹி ஃபஅக்ரைனா பைனஹுல் அதாவத வல் பக்தாஅ இலா யௌமில் கியாமா, இவர்களுக்கு மத்தியில நாங்கள் அதாவத் பகைமை, வல் பகதா வெறுப்பு, இதை நாங்க கியாமத் நாள் வரைக்கும் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, இவங்க இந்த சகோதரி கேட்ட கேள்வி, இந்த வசனத்துல சூரத்துல் மாயிதால 14வது வசனத்துல அல்லாஹு தாலா என்ன சொல்றான்டா, அதாவது நாங்கள் கிறிஸ்தவர்கள், நசாரண்டா நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்றாங்களே, அவங்கள்ட்ட இருந்து நாங்க உறுதிமொழி வாங்கினோம். என்ன உறுதிமொழி வாங்கினோம் என்றா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க கொல்லக்கூடாது, ஈசா மாற்றம் செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது, இஞ்சில் வேதத்தை நீங்க மாத்தக்கூடாது, இப்படி எல்லாம் வாங்கியும் ஃபனசு ஹல்லம் மிம்மா ذுக்கிரு பிஹி, செய்ய மாட்டோம் என்று சொன்னவர்களே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல பார்த்தாங்க. அல்லாஹ் வானின் பக்கம் உயர்த்தினான். இஞ்சில்ல நிறைய விஷயங்களை மாத்திட்டாங்க. அதே போல அல்லாஹ்க்கு மாற்றம் செய்தார்கள். இப்படி செஞ்சதுனால நாங்க என்ன செஞ்சோம் என்ன அல்லாஹ் சொல்றான், ஃபஅக்ரைனா பைனஹுல் அதாவத வல் பக்தா இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் இவர்களுடைய உள்ளத்துல பகம வெறுப்ப நாங்கள் போட்டோம், கியாமத் நாள் வரைக்கும். அப்ப இந்த சகோதரி கேட்ட கேள்வி என்னண்டா, அப்ப நசாராக்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில நல்லா தான் இருக்கிறாங்க, அதாவது இவங்களுக்கு இடையில பிரச்சனைகள் வருது இல்லையே, ஏன் அல்லாஹ் தாலா கியாமத் நாள் வரைக்கும் இவர்களுடைய உள்ளத்துல இப்படி இந்த என்னது பகமைய வெறுப்ப போட்டிக்கிறான் அப்படின்னு. இந்த வசனத்துல அல்லாஹு தாலா யூதர்களை நசாராக்களை பேசல. இந்த வசனம் அதாவது நசாராக்களை மட்டும் தான் அல்லாஹு தாலா பேசுறான், நசாராக்களை மட்டும் தான் அல்லாஹு தாலா. ஐதான் வமினல் லதீன காலு இன்னா நசாரா, நசாராக்களுக்கு இடையில உள்ளத்தில் அல்லாஹு தாலா அதாவது வெறுப்ப பகமைய போட்டிக்கிறான். இந்த பகமைய போட்டதுக்குரிய ஒரு அடையாளம் தான் அதாவது முகாரணத்துல் அதியான், அதாவது அதியான்களை அந்த ஒவ்வொரு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கின உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ரிலிஜன்ஸ் தானே, இவைகளுக்கு மத்தியில் உள்ள
இவைகளை படிச்சவங்களுக்கு தெரியும். அதாவது இந்த லதியான் சம்பந்தமான பாடங்களை படிச்சவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மார்க்கம் சம்பந்தமாக, ஒவ்வொரு மதம் சம்பந்தமாக, கோட்பாடுகள் சம்பந்தமாக. இப்ப இந்த யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது அல்லாஹ்வுத்தால போட்ட பகைமையும் வெறுப்பும் அவர்களுக்கு மத்தியில. அப்படியான வெறுப்புல ஒரு வெளிப்பாடு என்னன்னு சொன்னா, இவங்களுக்கு மத்தியில எத்தனையோ கூட்டங்கள் இருக்குது, எத்தனையோ பிரிவினைகள் இருக்குது. யாருக்கு? நசாராக்களுக்கு இடையில. என்ன பிரிவினை? இவங்கள்ட்ட மத்தியில ஒரு கூட்டம், அதுல மிக பிரதானமான 3 கூட்டத்தை சுருக்கமா நான் சொல்றேன். 3 கூட்டத்துல ஒரு கூட்டம் நஸ்தூரியான்னு சொல்லுவாங்க, அதாவது நெஸ்டோரிய கொள்கை. நெஸ்டோரிய கொள்கை இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது 2 விஷயம் இக்கு. ஒன்று இலாஹியா இக்கி, அடுத்து இன்சானியா இக்குது. இலாஹி என்னன்னே கடவுள் கொள்கை, கடவுள். இன்சான் என்ற மனித கொள்கை, அதாவது மனிதன், மனிதன் மனிதத்துவம், கடவுள். இப்ப இந்த கடவுள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இவங்க நசாராக்கள், கிறிஸ்துவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெறக்கூடிய நேரத்திலேயே என்ன செய்யறாங்க என்று சொன்னால், அவங்க மனிதனாக பிறந்ததன் பின்னால அவங்களுக்கு கடவுளுடைய அந்த கொள்கை கொடுக்கப்பட்டுச்சு. என்னது? மனிதனாக தான் பிறந்தாங்க, ஆனா மனிதனாக பிறந்ததோட அந்த கடவுளுடைய அவர் கடவுளாக மாறிட்டார் அந்த இடத்துல என்றத சொல்றாங்க. இதுல இன்னொரு கூட்டமைக்கு அதே நசாராக்கள் கிடையில யாக்கூபியா இவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, அவங்க வயிற்றுல உருவாக கொள்ளையே கடவுளும் தான் மனிதனும் தான். இன்னொரு கூட்டமைக்கு மல்கானியான்னு சொல்லி இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ கொள்கைகள், இவங்களுடைய வேறுபாடுகள், அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒண்டாத்தான், அதாவது வயிற்றுல உருவாக கொள்ளையே அது கடவுளாகவும் மனிதனாகவும் உருவாகினார்கள். ஆனால் இந்த யாக்கூபியாக்கள் சொல்ற மாதிரி அல்ல, அது வேறு வித்தியாசம். இப்படி இவங்களுக்கு இடையில தலாலத்தான், வழிகேடு வழிகேடுதான். வழிகேடுல இவங்க எத்தனை பிரிச்சாலும் சரி, 2 பிரிச்சாலும் சரி, 200 பிரிச்சாலும் சரி, வழிகேடு வழிகேடு தான். இப்படி ஏராளமான கொள்கைகள், இந்த கொள்கைகள் எல்லாமே இவங்களுக்கு மத்தியில வர எல்லாமே பாத்திலான வழிகேடான கொள்கைகள் இவைகள் அனைத்தும். அதனால இந்த கொள்கைகள் எல்லாமே, அதுல இன்னொரு விஷயத்த நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். எங்களோட இஸ்லாமியர்கள் இந்த அதாவது கிறிஸ்துமஸ்க்கு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிக்கிறார். இது இஸ்லாத்துல முஹர்ரமான, ஹராமாக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். நாங்க வாழ்த்து தெரிவிக்கிறதாக இருந்தால், நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 25 பிறந்தது என்றதே கிடையாது, ஆதாரமே கிடையாது. இத நாங்க அங்கீகரிச்சு நிறைய பேருக்கு மத்தவங்களை திருப்திப்படுத்த, ரப்ப திருப்திப்படுத்தினால் நமக்கு போதும். நாங்க வேற யாரையும் திருப்திப்படுத்த தேவையில்ல. நாங்க யாரும் என்னத்தையும் நினைச்சிட்டு போறோம். எங்கட மார்க்கம் தான். அதனால மத்தவங்களை மதிக்க கூடாது என்று இல்ல, ஆனால் மற்றவர்களுடைய வழிகேட்டு நாங்க அங்கீகரிக்கவும் கூடாது, மற்றவர்களுடைய வழிகேட்ட நாங்க அங்கீகரிக்கவும் கூடாது. அதனால அவைகள் எல்லாத்தையும் நாங்க தவிர்த்து கொள்ளணும். அதே போல புது வருஷம் என்பது எங்களுக்கு கிடையாது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரத்தை கூட கொண்டாடல. அந்த காலத்துல எவ்வளவு ஈதுகள் இருந்துச்சு, எவ்வளவு விளையாட்டுகள் இருந்துச்சு. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரைட் முஹர்ரத்துடைய 1வது நாள் எல்லாரும் வாங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லல. அதனால எங்களுக்கு ஒவ்வொரு காலங்கள் போக 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 நாங்க கபரின் பக்கம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை தான் எங்களுக்கு உருவாகணுமே தவிர இதை கொண்டாடுறதுக்குரிய எங்களுடைய பெருநாட்கள் அல்ல. அதனால நாங்க யூதர்கள் ஒப்பான பல செயல்களை செய்யறோம். இதை நாங்க தவிர்த்து கொள்ளணும். அதனால இப்படியான கொள்கைகள், இன்னும் ஏராளமான விஷயங்கள், இவங்களுடைய இந்த கொள்கைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாமே வழிகேடு பேசுவதற்காக அல்ல, மாறாக நாங்க விளங்கி கொள்றதுக்காக. அதனால அல்லாஹு தாலா நசாராக்களுக்கு இடையிலேயே பகமே அல்லாஹு தாலா கியாமத் நாள் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறார், போட்டிக்கிறான். அந்த வெளிப்பாடு தான், அதனுடைய அசர் தான், அதனுடைய பிரதிபலன் தான் இவர்களுக்கு மத்தியில. இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளாக பிறக்கல, மனிதனாக பிறந்து கடவுளாக மாறினாங்க, இல்ல வயிற்றில் இது உருவாக கொள்ள, இப்படி எல்லாம் கொள்கைகள் வந்த காரணம் இவங்க அவங்களை நஸ்தூரியாக்கள், யாக்கூபியாக்கள் ஏற்றுக்கொள்ளல, யாக்கூபியாக்கள் மல்கானியாக்கள் ஏற்றுக்கொள்ளல, இப்படியான கொள்கைகள். அதனால இந்த முகாரணத்து அதியான் சம்பந்தமாக ஒரு டீப்பா போகலட்டியும் கொஞ்சம் மேலோட்டமாக இன்ஷா அல்லாஹ் பார்த்து கொண்டு எங்களுக்கு அதனுடைய இன்ஃபர்மேஷன்கள் எங்களுக்கு என்ன செய்யலாம், மாலுமாத்துகளை நாங்கள் படிச்சு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல அல்லாஹு தஆலா யூதர்களையும் தனியாகவும் சொல்றான்.
இப்ப நசாராக்களை தான் நான் இவ்வளவு நேரமா பேசினது. சூரத்துல் மாஇதா, அதே சூரத்துல் மாஇதால 64வது வசனத்திலையும் அல்லாஹு தாலா யூதர்களை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் வாழ்க்கைனா பைனஹுல் அதாவத்து வல் பக்தா இலா யௌமில் கியாமா, எப்படி நசாராக்களோட உள்ளத்துல அல்லாஹு தாலா இந்த பகைமையும் வெறுப்பையும் போட்டானோ அத மாதிரி யூதர்களுக்கு மத்தியிலையும் அல்லாஹு தாலா பகைமையும் வெறுப்பையும் அல்லாஹு தாலா போட்டிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக அதே போல இன்னொரு அம்சம் மிகி 3 அம்சம் மிகி. ஒன்று நசாராக்களுக்கு இடையில பகம வெறுப்பு கியாமத் நாள் வரைக்கும். இன்னொரு 2வது அம்சம் யூதர்களுக்கு மத்தியில பகமையும் வெறுப்பையும் கியாமத் நாள் வரைக்கும் எல்லாம் போட்டுகிறார். 3வது அம்சம் எப்படி என்றால் யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் இடையிலையும் பகமையும் வெறுப்பையும் அல்லாஹ்தால போட்டுகிறார். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக நேரம் முடிஞ்சு கொண்டு போகுது. அது சம்பந்தமாக வாரக்கிழமை இது 2வது கேள்வி, அதையும் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்தது பிரதானமான இன்னொரு கேள்விதான் அந்த தபன்னி, அதாவது பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமாக தத்தெடுக்கிறது சம்பந்தமான அதை இன்ஷா அல்லாஹ் டீப்பாக வாரக்கிழமை பார்ப்போம். இன்றைக்குரிய பாடத்தில் ஏதும் கேள்விகள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் நீங்க டெக்ஸ்ட் ரீதியாக அனுப்புங்க, அல்லது முடியுமான இதை அவங்களோட கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் டெக்ஸ்ட் ரீதியாக நீங்க ஷேர் பண்ணினேன்னு சொன்னா அந்த கேள்விகளுக்குரிய பதில எதிர்வரக்கூடிய வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் அதை நாங்க பார்த்துட்டு எங்களுடைய பாடத்துக்கு போகலாம். வல்லாஹுல் முஸ்தஆன் வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். وأختم على هذا القدر. السلام عليكم ورحمة الله وبركاته.